Hello children, welcome to PSK Junction. I am Shanti, your biology teacher. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, உங்களோட 10th ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே எக்ஸாமுக்கு போயிட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். எக்ஸாமுக்கு கொஷின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தான் வரும். ஏன்னா நீங்கள் எல்லாமே கிளியராக படிச்சிருப்பீங்க. அதை ஜஸ்ட்டு கொஞ்சம் ரீகலெக்ட் மட்டும் பண்ணினா போதும். கொஷின் பேப்பர் வந்த உடனே ஓவர் கான்ஃபிடென்ஸில் எழுதாதீங்க. என்னோட கைண்ட் அட்வைஸ் 2 times or 3 times ரீட் த கொஸ்டின், வேர்டு பை வேர்டு ரீட் பண்ணிக்கங்க. அப்போ கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தென் யூ ஹாவ் டு ஆன்சர் இட். கரெக்டான ஆன்சர் கொடுத்தீங்கன்னா ஷுவராக பயாலஜியில் 30 out of 30 யூ கேன் கெட் இட். ஓகே, ஸோ குயிக்காக எந்தெந்த ஏரியா நீ கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். தரவாக படிச்சிருப்பீங்க. ஈவன் தோ இந்த பார்ட்டில் கொஞ்சம் ரிப்பீட்டட் கொஷின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. தட் இஸ் வே அதை மட்டும் நான் சொல்கிறேன், குயிக்காக கவனிச்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் சி ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன் பார்ட். லைஃப் ப்ராசஸில் நியூட்ரிஷன் பார்ட்டு. ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் டெஃபினிஷன் படிச்சுக்கோங்க, அதுக்குண்டான ஃபார்முலா படிச்சுக்கோங்க. அண்ட் வாட் ஆர் த ஈவெண்ட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஃபோட்டோசிந்தசிஸ். ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியல்னால் 4 தெரியும்ல, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், குளோரோஃபில், சன்லைட். ஈவெண்ட்ஸ் என்ன? அப்சார்ப்ஷன், தென் கன்வர்ஷன் ஆகுறது. இந்த 3 ஈவெண்ட்டும் குளோரோஃபில் எப்படி அப்சார்ப் பண்ணுது, லைட் எனர்ஜி எப்படி கன்வெர்ட் ஆகுது, தென் ஹவு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் ஸ்ப்ளிட் ஆகி கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகிறது ஈவெண்ட்ஸ். ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டா பற்றி கேட்டாக்க டைனி போர்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் த கேஸஸ். அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெட்டிரோட்ராபிக் அப்படின்னாலே தெரியும், 3 டைப்ஸ் இருக்குது. சாப்ரோபைட்டிக் எழுதுங்க, ஈட்டிக் டெட் ஆர்கானிக் மேட்டர். பாரசிட்டிக் எழுதுங்க, parasitic depends upon other organism for their food and shelter. எழுதிட்டு ectoparasite, endoparasite with example concentrate பண்ணிக்கோ. Then heterotropically nutrition in amoeba. மோஸ்ட்லி இது 5 மார்க் கொஷினில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அமீபாவோட பிக்சரை கரெக்டாக போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர், ஹவு இட் இஸ் கேப்சரிங் த ரா மெட்டீரியல், இன்ஜெக்ஷன் என்ன, டைஜஷன் என்ன, அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன், எட்ஜஷன், இந்த 4 ஹெட்டிங்ஸும் போட்டு நீட்டாக எழுதிடுங்க. நியூட்ரிஷன் இன் ஹியூமன் பீயிங்கில் ஃபுல்லாக கேட்கறதுக்கு சான்சஸே இல்லை. பார்த்து போய் பார்த்தா தான் கேட்பாங்க. சலைவரி கிளாண்டு கேட்டாக்க சலைவரி கிளாண்டு 3 பேர்ஸ் இருக்குது. டயலின் ஆர் சலைவரி அமைலேஸ் கார்போஹைட்ரேட் ஃபுட்டை டைஜஷன் பண்ணுது. தென் ஈசோபேகஸில் போகும்போது எந்த மூமெண்ட்? பெரிஸ்டால்டிக் மூமெண்ட். கன்ட்ராக்ஷன், ரிலாக்ஸேஷன் வேல ஃபுட்டு மூவ் ஆகிறதுனால பெரிஸ்டால்டிக் மூமெண்ட். தென் ஸ்டமக்குக்கு போயிடுது. ஸ்டமக்கில் நம்ம என்ன பார்க்குறோன்னா கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் ஆகுது. அந்த கேஸ்ட்ரிக் கிளான்ஸில் மியூக்கஸ் செக்ரேட் ஆகுது, ப்ரொடெக்ட் த இன்னர் லைனிங் ஆஃப் த ஸ்டமக். HCl, dual function, killing the microgerms and also inactive pepsina active pepsina change பண்ணிட்டு இருக்கு. பெப்சிங்கிற ஒரு என்சைம் இருக்கு, தட் இஸ் டைஜஷன் ஃபார் ப்ரோட்டீன் மெட்டீரியல். இது ஸ்டமக்ல முடிஞ்சாச்சு. இப்போ ஃபுட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வருது, டியூடினம் பார்ட். லிவர் இருக்கு, லிவரில் நமக்கு என்ன செக்ரேட் ஆகுது? பைல் ஜூஸ். பைல் ஜூஸ் ஸ்டோர்ட் இன் த கால் பிளாடர். That is used for larger molecule of fat materials break into smaller molecule. That process is called emulsification. Emulsification. Then gastric gland I told. Peristaltic movement means contraction, relaxation. End product of the food. Completion of digestion எங்கே takes place ஆகுதுன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஜெஜூனம் பார்ட். ஜெஜூனம் பார்ட். அந்த ஜெஜூனம் பார்ட்டில் எண்ட் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? அமினோ ஆசிட் ஃபுல்லாகவே ப்ரோட்டீன் ஃபுல்லாக அமினோ ஆசிடாக மாறிடும். கார்போஹைட்ரேட் ஃபுல்லாக குளுக்கோஸாக சேஞ்ச் ஆகும். ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசராலாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த சேஞ்ச் ஆன டைஜஸ்டட் ஃபுட்டை அப்சார்ப்ஷன் எங்கே நடக்குது? ஸ்மால் இன்டெஸ்டைனோட லாஸ்ட் பார்ட்டில் வில்லை இருக்குது. த வில்லை இஸ் ரெஸ்பான்சிபிள் டு அப்சார்பிங் நியூட்ரிஷன். தென் லாஸ்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன், த டைஜஸ்டட் ஃபுட்டு லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வந்து வாட்டரை அப்சார்ப் பண்ணுது. ஸோ இதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணினீங்கனாலே போதும். ஷேராக இதிலேருந்து உனக்கு கொஷின்ஸ் வரும். பேஸ்டாக அந்த சின்ன சின்னதாக கேட்பாங்க. இப்போ ஃபோட்டோசிந்தசிஸில் லைட் எனர்ஜி ஹவு மச் வந்து 1%, இதெல்லாமே டீட்டெயிலாக படிச்சிருப்பீங்க. ஸோ மெயினாக படிக்க வேண்டியது இது எல்லாமே. ஓகே, இது கிளியராக உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் we can see the respiration.